வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஆளுநர் மசோதாக்கள்ல ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டுட்டாரு அப்படிங்கிற செய்தி தமிழ்நாட்டில் பிரேக்கிங் செய்தியா இருக்கு. இதை விட ஒரு கொடுமை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? மசோதாக்கு கையெழுத்து இடுவது என்பது அவருடைய வேலை. அதை நம்ம 24x7 தொலைக்காட்சிகளில் தலைப்புச் செய்திகளாக பார்த்தா கூட பரவாயில்ல, பரபரப்பு செய்தி, உடைப்பு செய்தி, பிரேக்கிங் நியூஸாக பார்க்குறோம். அப்போ இவர் மசோதாக்கு கையெழுத்து போடுவதே ஒரு ஒன்சன் எப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க ஒரு பௌர்ணமி நாள் வருது, அவன் அப்படி என்னைக்கா ஒரு நாள் தான்ப்பா அவன் பேசுவான், அவன் பேசுவதற்குன்ற ஒரு நாள் இருக்குப்பா, நாள் நட்சத்திரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிப்போச்சு. 4 மசோதாக்களை கையெழுத்திட்டார் ஆளுநர் ரவி. இது யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அப்ப இந்த ஆளுநர் என்பவர் எந்த அளவுக்கு மாநில சட்டமன்றத்தையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படுகிற மசோதாக்களையும் இவர் துச்சமாகவும் அவ்வளவு ஒரு மதிக்காத தன்மையிலும் இருக்காரு பாருங்க. இவர் கையெழுத்து போட்டாருன்னா வெடி போடுறாங்க, மசோதா ஒரு மொழியா கையெழுத்து போட்டாருன்னு. கடந்த மாதம் மார்ச் ஏப்ரல் வரை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நமது நிதி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் நிறைவேற்றின மசோதாவில் ஒரு 18 மசோதாக்கள் மொத்தமாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு 4 மசோதா தங்கம் தென்னரசு அவர்களுடைய நிறைவேற்றப்பட்டிருந்ததில் அது 4 மசோதாவை இப்போ அவர் பண்ணியிருக்கார். 18 மசோதாவில் இன்னும் 14 மசோதா இருக்கு. இந்த 4 மட்டும் அவர் இப்போ பண்ணியிருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்ப்பது? வேற ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கெடு விதிக்கணும்னு சொல்லிச்சு. அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, அந்த அஸ் சூன் அஸ் எப்போ பாசிபிள் ஆகும்னே நமக்கு தெரியாது. ஆளுநர் எப்போ மனசு வைப்பாரு, எப்போ அது பாசிபிள் ஆகும், பாசிபிள் ஆகுமா ஆகாதா, அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இவங்க அப்ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் நிறுத்தலாம். ஒரு முறை ஆளுநர் சொன்னார், நான் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறேன், நிறுத்தி வைக்கிறேன்னா அதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. தமிழ்நாட்டு மசோதாவை விருப்பம் இல்லைன்னு நீங்கள் இப்படிதான் சொல்ல முடியும்? ஒரு மசோதாவை எனக்கு பிடிக்கவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நிறுத்தி வைக்கிறது, அப்புறம் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் கேஸ் ஏன்பா நீங்கள் கையெழுத்து போடலன்னு தமிழ்நாடு மட்டும் இல்லை, பஞ்சாபும் கேஸ் போட்டிருக்கு. போட்டதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது, இது திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, 2வது முறையாக அனுப்புனதுக்கு அப்புறம் கையெழுத்து போடுறது, அப்பயும் கையெழுத்து போடாது, இதே வேலையாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்பயும் பாருங்களேன், ஒரு முறை ஒரு கொட்டு வாங்கினார், மசோதாக்களில் நீங்கள் ஏன் இப்படி கையெழுத்து போடாமல் இருக்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை சட்டமன்றத்தை விட நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசு, அரசு என்றால் முதலமைச்சர், அமைச்சரவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிரம்பிய சட்டமன்றம், இதற்குத்தான் முதன்மை அதிகாரம். ஏன்னா இவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. முதலமைச்சர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு? மக்களிடம் தன் முகத்தை காண்பித்து, நான் உங்கள் பிரதிநிதி, சொல்லுங்க வாக்களிங்கிறாங்க. முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இந்த அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் முகத்தை பார்க்குறவங்க. மக்கள்கிட்ட போய் நிற்கணும், நான் தான் அப்படின்னு. அவன் கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும், சொல்றாங்க. அவங்க தான் மக்கள் பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர். இவங்கெல்லாம் ஆளுநர் மக்கள் யாருன்னே தெரியாது, மக்கள் பேசுற மொழி தெரியாது, மக்களுடைய உணர்வு தெரியாது, மக்களுடைய கலாச்சாரம் தெரியாது, இந்த மொழி, இனம், பண்பாடு, அடையாளம், இந்த மண்ணோட தத்துவம் எதுவுமே அவருக்கு தேவையில்லை, தெரியாது. ஆனால் இவர் மக்க பார்த்து ஓட்டு போட்டு என் தொகுதிக்கு செய்வான்னு அனுப்பின பிரதிநிதியினுடைய கருத்தை, அவங்க நிறைவேற்றி அனுப்பின மசோதாவை நிறுத்தி வைத்திருப்பார், ஏறி அதன் மீது உட்கார்ந்து வைத்திருப்பார். நாங்கள் கோர்ட்டுக்கு போய் இதை நாங்கள் சரி செய்யணும். கோர்ட்டு கொட்டுனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு முறை அப்படிதான் கோர்ட்டு கொட்டுனதுக்கு, கோர்ட்டுக்கு தீர்ப்பு வர போகிறதுக்கு முன்னாடி வேக வேகமாக நான் இந்த சில மசோதாக்களில் கையெழுத்திட்டு இருக்கேன், சில மசோதாக்களை நான் நிறைவேற்றிட்டேன், சில மசோதாக்களை நான் அந்த டேட்லேயே கையெழுத்து போட்டேன்னு ஒரு மாதிரி பண்ணாங்க. இப்போ நீதிமன்றம் 142வது பிரிவை பயன்படுத்தியதற்கு பிறகு, நீ என்னென்ன மசோதா இருக்குந்த அதை கொண்டு வா, ஏப்பா இதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோப்பா அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அது உண்மையிலேயே அலறி மறண்டு போய் தான் இருந்தார் ஆளுநர். ஏன்னா மமதைக்கும் ஒரு அளவு உண்டு. மக்களை சந்திக்காம ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, மக்களை சந்தித்து பிரதிநிதித்துவம் பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய அவை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை தாங்கிய ஒரு மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மரியாதைக்குரிய சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பதவி, பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மரியாதையை தமிழ்நாடு இப்போ வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி நான் ஆளுநராகும், ஆமா நான் மதிக்க மாட்டேங்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு நங்குன்னு ஒரு கொட்டு வச்சதுக்கு அப்புறம் வேகமாக மசோதாக்களை கையெழுத்து போடுறது, இதை நான் அப்பயே அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்றது, இப்படி உட்காந்துருக்க எனக்கு உரிமை உண்டு என்று சொல்வது, as soon as possible என்று விளக்கம் கொடுப்பது, வியாக்கியானம் கொடுப்பதாவே இருந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் உச்ச நீதிமன்றமே வந்து எதெல்லாம் அனுப்புனீங்களோ அதெல்லாம் செல்லும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவுடன் உண்மையிலேயே ஆளுநர் பதறிட்டாங்க. ஆளுநரை இயக்குகின்ற ஒன்றிய அரசு பிரதிநிதிகள் பதறிட்டாங்க. ஆளுநர் மீது நடவடிக்கை முறைப்படி எடுக்க வேண்டிய ஜனாதிபதி பதவிட்டாங்க. அவங்க நியாயப்படி ஒரு குடியரசுத் தலைவருடைய வேலை என்ன? ஒழுங்கா வேலை செய்யலைன்னா RN ரவியை டிஸ்மிஸ் செய்யணும். RN ரவியை பதவியை விட்டு நீக்கணும். என்னப்பா மசோதாவெல்லாம் கையெழுத்து போடுறது தானே இப்போ அவன் வேலை, ஒரு மாநில சட்டமன்றம் அனுப்புறத வந்து நீ கையெழுத்து போடாமல் வச்சிருக்கீங்களாமே என்று கேள்வி கேட்கின்ற ஒரு கடமை, உரிமை இல்லை, கடமை ஜனாதிபதிக்கு இருக்கு. நான் எப்படி அமித்ஷா ஒன்று கொடுத்தாருன்னா, உள்துறை அமைச்சத்திலிருந்து ஒரு மசோதா வந்தா படிச்சு பார்க்குறேன்னு இல்லையா, உடனே கையெழுத்து போடுறேனே இல்லையா, அவங்க நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு விஷயம் வந்தா முர்மு கையெழுத்து போட மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? ஒரு வாரம் படிச்சு நான் கிளாரிஃபை ஆகிட்டு கான்ஸ்டியூஷன் படி சில டவுட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா முர்மு? அமித்ஷா அனுப்புனதை, உள்துறை அமைச்சத்திலிருந்து வந்ததை உடனே கையெழுத்து போடுறாங்களா? அங்கிருந்து ஒன்று போயிடுச்சுன்னா உடனே கையெழுத்து வருது. அப்புறம் ஏன் சார் ஸ்டாலின்கிட்ட இருந்து வந்தா, அப்பாவுகிட்ட இருந்து வந்தா, தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து வந்தா மட்டும் நீங்க ஏறி நல்லா உட்காந்துக்கிறீங்க, கையெழுத்தே போட மாட்டேங்கிறீங்க? ஜனாதிபதி மாதிரி தானே ஆளுநர், நாடாளுமன்றம் மாதிரி தானே சட்டமன்றம், மோடி மாதிரி தானே ஸ்டாலின். எந்த இதுல உயர்வு தாழ்வுலாம் கிடையாது, கூட்டாட்சியில எல்லாம் ஒண்ணுதான். அவங்களும் மக்கள் பிரதிநிதி, மாநில அரசும் மக்கள் பிரதிநிதி, கேரளா முதலமைச்சரும் ஒண்ணுதான், பிரதமரும் ஒண்ணுதான், எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒண்ணுதான். மோடி ஒன்றும் இங்க வந்து வாடிப்பட்டியில நின்று ஓட்டு கேட்கல, ஓட்டு கேட்டு அவர் MP ஆகல. பினராயி விஜயன் வாரணாசியில் நின்று பிரதமர் ஆகல. ஆனால் அவர்கள் என்ன தொகுதிக்கோ அவங்க மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டுதான் MLA ஆயிருக்காங்க, MP ஆயிருக்காங்க. எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு வகையில பிரதமரும் முதல்வர்னா MLA MP அவ்வளவுதான். அதிகாரம்லாம் கூட குறையெல்லாம் கிடையாது. அப்படி இருக்க கூடாது. அதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதனால ஆளுநர் எப்படி இருக்காரோ அது மாதிரிதான் ஜனாதிபதி இருக்கணும், ஜனாதிபதி எப்படி இருக்காரோ அது மாதிரிதான் ஆளுநர் இருக்கணும். அங்க மட்டும் என்ன வேணாலும் ஓகே, இங்க என்னவா இருந்தாலும் எனக்கு கீழே. அதாவது ஜனாதிபதி மட்டும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்வதை கேட்டு நடைபெறுகிறவர். ஆனா இங்க RN ரவி மட்டும் ஸ்டாலினுக்கு கட்டளை போடுறவர், ஸ்டாலினோட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றவர். இது என்னங்க சார் நியாயம்? இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப 4 மசோதா கையெழுத்து, உடனே பதறிக்கிட்டு போடுறீங்க. இன்னும் 14 மசோதா இருக்கு. அதுக்கு இன்னும் எத்தனை கோர்ட்டு தீர்ப்பு, எத்தனை பிரச்சனை, எத்தனை முறை சிறப்பு அதிகாரம் 142 சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தணும்னு தெரியல இந்த 18 14க்கு. அப்ப நீங்க வந்து இப்ப வந்து என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டே நான் பாத்துக்கிறேங்கிற ஒரு லெவல் வந்தது, இவங்க பதறிட்டாங்க. இப்ப முர்மு சில கேள்விகள் 14 கேள்விகள் எழுப்புனதுல அது குறித்து நம்ம பொன்ராஜ் சார் ரொம்ப அருமையா எடுத்துரைத்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முர்மு கேட்டது எதுவுமே சரி கிடையாது. உச்சநீதிமன்றம் செய்தது 100க்கு 100 விழுக்காடு சரி. ஏன்னா இவங்க கேட்குறாங்கல்ல, ஒரு அதிகாரம் குறித்து ஒரு ஆலோசனை பெறுவது, இது மாதிரியான விஷயங்கள் குடியரசுத் தலைவருக்கு 143 இருக்குன்னு. இந்த 143 கடந்த காலங்களில் குடியரசுத் தலைவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. முர்மு மட்டும் இல்லை, பல இடங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. காஷ்மீர் மீள்குடியேற்றம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் சில சட்ட சிக்கல்கள் வந்தபோது உச்சநீதிமன்றத்திடம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு அதிகாரமும் உண்டு, ஆலோசனை பெறுகின்ற விஷயங்கள் பெற்றிருக்கிறாங்க. போர் சமயத்தில் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. எமர்ஜென்சி சமயத்தில் இந்த 143 குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது, பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்பன்னா ஒரு சட்ட சிக்கல் வரும்போது. இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து அடிப்படையே பேசிக் ஸ்ட்ரக்சரே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாவோ பிரச்சனையாவோ சர்ச்சைக்குரிய ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும்போது அதை அனுப்பும்போது ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடம் இந்த மாதிரி உயர் அதிகாரங்கள் மட்டில் பேசிக்கொள்வது, ஆலோசிப்பது, விவாதித்துக் கொள்வது, மாற்ற சொல்வதுங்கிறது ஒரு பொருத்தமான விஷயம். புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய கருத்தை அப்படி கேட்பது, கருத்தை கேட்க விரும்புவது அப்படின்னு. ஆனா இந்த முறை நடந்திருக்கிறது, ஆளுநர் விஷயத்தில் நீங்கள் அதிகார நாடாளுமன்றத்தை மேலாதிக்கத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கிறாரு தன்கர். நாடாளுமன்ற அதிகாரத்தை கையில் எடுக்கிறீங்கிறாரு. என்ன நாடாளுமன்ற மேல அதிகாரத்தை கையில் எடுத்தாங்க? சட்டமன்றத்தை முழுக்க கையில நான் எடுக்கணும். மக்களை சந்திக்காத ஒருவர் RN ரவி மக்களை சந்தித்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி உட்கார்ந்துருப்பவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நான் தான் தமிழ்நாட்டில் நிழல் முதலமைச்சர்னு ஒரு சட்டமன்றத்தை டிஸ்டர்ப் பண்றாரு. இது தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் செய்கிறார். தமிழ்நாட்டின் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறார். யாரு? RN ரவி.
ஒரு பீகார்காரர் உட்காந்து தமிழர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறார். இதுதானே உண்மை? உண்மை அதுதான். பச்சையா அப்பட்டமா சொல்லணும்னா ஒரு பீகார்காரர் உட்காந்து உஸ்லம்பட்டிக்கான திட்டத்தை தடுக்கிறாரு, தருமபுரிக்கான திட்டத்தை தடுக்கிறாரு, செஞ்சிக்கான திட்டத்தை தடுக்கிறார் என்பதுதான் உண்மை. இது இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க மாநில அரசு நடத்தணுமா வேணாமா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டு வேற வழியே இல்லாம ஆளுநர் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆளுநருக்கு ஒரு மதிப்பு இல்லை, அவருக்கான மதிப்பு மரியாதை கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா இப்படிதான் அவர் இழுத்தடிப்பார் என்றால் அது பண்ணியாச்சு. நீங்க அனுப்புனதே போதும்பா, நீங்க அனுப்புனதே பண்ணதுக்கான அர்த்தம் நான் பண்றேன்னு எப்போதும் பயன்படுத்தாமல் அரிதும் பயன்படுத்துகின்ற அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அந்த வேலையை பண்ணிருச்சு. ஏன் பதறீங்க? RN ரவி ஒழுங்கா ஒரு வேலையை செய்யலன்னா என்னங்க பண்றது? எங்க ஒரு வேலையை சொல்லி கவர்மெண்ட் ஒருத்தர அப்பாயின்ட் பண்ணிருக்கு, அவர் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு. அப்ப கவர்மெண்ட்டினுடைய அப்ப இன்னொரு நீதிமன்றம் என்ன பண்ணும்? உனக்கான வேலையை நீ செய்யலையாப்பா, சரிப்பா உனக்கு வந்து இப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்கா, சரிப்பா இந்தா நான் பண்றேன்ப்பா, நான் சரி பண்றேன், போ நீ அடுத்து வேலையை பாரு, மாநிலத்துக்கு அடுத்து என்ன வளர்ச்சி திட்டம்னு பாரு. அவங்க செஞ்சிருக்கிறாங்க. RN ரவி வேலையை செய்யறது ஒன்றும் உச்சநீதிமன்றத்தோட வேலை இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதான் வேலையா? ஆனா அதை செய்ய வச்சது யாரு? செய்ய தூண்டியது யாரு? இப்ப உடனே நீங்க இப்ப நாடாளுமன்ற அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா, சட்டமன்ற அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா? சட்டமன்றத்தின் அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்தால் அது கான்ஸ்டிடியூஷன் படி தப்பு தான். நானே சொல்றேன். நாடாளுமன்றத்தின் வேலையை, சட்டம் இயற்றுகின்ற வேலையை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டால் அது சட்டப்படி தப்பு தான். அப்படி இருக்கக்கூடாது. ஜுடிஷியரி ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. நாடாளுமன்றத்தில் இவங்க ஓவர் மேலாதிக்கம் செலுத்தக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்வோம், அது நம்ம கொள்கை தான். ஆனால் இப்ப நடந்திருப்பது வந்து ஒரு மேலாதிக்கம் கிடையாது. வேலையே செய்யாம உட்கார்ந்திருப்பதன் மூலமாக ஒரு மாநில அரசின் பணிகள் தடைப்படுது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேற வழியே இல்லை. எத்தனையோ தூரம் கொட்டி பார்த்தாச்சு, திருத்தி பார்த்தாச்சு, செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, வெக்கமா இல்லையான்னு கேட்டாச்சு, சட்டவிரோதம் எல்லாம் சொல்லி பார்த்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன்னா அப்ப இவர் ஒரு அஜெண்டாவோட செயல்படுகிறார், இவர் ஒரு அசைன்மெண்டோட செயல்படுகிறார். இவர் ஆளுநரா இல்ல, ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறார். என்ன மாதிரி பொலிட்டீஷியன்னா இங்க இருக்க மாநில அரசுக்கு எதிராக அரசியல் செய் என்று நிர்பந்திக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே அதை ஒடுக்குவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு வேற வழியே தெரியாம இப்படி ஒரு விஷயத்த அவங்க வச்சிருக்காங்க. உடனே முர்மு வந்து 143 அதிகாரம் என்கிட்ட இருக்கு, நாங்க இந்த அதிகாரம் கொடுத்து ஆலோசனை செய்யக்கூடிய உரிமை இருக்குன்னு தாராளமா பண்ணுங்க. ஆனால் ஜனாதிபதி அவர்களே நேர்மையா நீங்க RN ரவியை பதவி நீக்கி இருக்கணும். தமிழ்நாட்டை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டேட்டையே பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, செஞ்சு உங்க வேலையை நீங்க செய்யலையே. அதனாலதான் அவர் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதிக்கிறாரு. ஏன்னா இது ஒரு நல்ல முன்னுதாரணமா வரணும். நாளைக்கு ஜனாதிபதிக்கும் இப்படி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க இப்படி பண்ணாங்கன்னா மாநில மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தான் பிரச்சனை. அப்ப யாரா இருந்தாலும் நான் காலக்கெடு விதிப்பேன். இது கரெக்டு தானே? அதை செய்யதாங்க உச்சநீதிமன்றம் இருக்கு. பிரதமரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் வேலையை சரியாக செய்யாத போதுதான் அது கோர்ட்டுக்கு வருது, முறையீடாகுது. அவர்களை தண்டிக்க, விமர்சிக்க, கருத்து கூற, அவர்கள் வேலையை திருத்த உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. ஒருத்தருடைய வேலையில் தலையிடுவது என்பது தப்பு. நாடாளுமன்றத்தின் வேலையை, சட்டம் இயற்றுகின்ற வேலையை உச்சநீதிமன்றம் செய்தால் தப்பு. ஆனால் சட்டம் இயற்றுகின்ற வேலையில் முறைகேடு இருக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க, இந்த சட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, இது கேசவானந்தா பாரதி கேஸ்ல இருந்து நம்ம மேற்கோள் காட்டி பேசணும்னா அது அங்கதான் வரும். ஏற்கனவே உரிமை நாடாளுமன்றத்திற்கு இருக்கா? நாடாளுமன்றத்தை விட உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் உயர்வானதா? எதை விட எது பெருசு? இந்த கேஸ் எல்லாம் 1947 இருந்தே நமக்கு வழக்குகள் இருக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இப்ப முர்மு கேட்பதற்கு முன்பால் வேறு சில வடிவங்களை கேட்டிருக்காங்க. நம்ம காவிரி பிரச்சனையில கூட உச்சநீதிமன்றத்தை பத்தி ஜனாதிபதி உரையாடி இருக்கிறார், விவாதித்திருக்கிறார். ஆனால் இந்த முறை வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த 142 சிறப்பு அதிகாரத்தை அவங்க கேள்விக்குட்படுத்துறாங்க. தன்கரா இருக்கட்டும், முர்முவா இருக்கட்டும். உச்சநீதிமன்றம் அப்படி செய்யவே கூடாதுன்னு. சரி, உச்சநீதிமன்றமும் செய்யாது, ஆளுநரும் செய்ய மாட்டாங்க, ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எங்க மசோதாக்கள் அப்படியே இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப ஆளுநர் வந்து இப்ப அவசரமா 4 மசோதா நிறைவேற்றிருக்காரு. ஒவ்வொரு முறை இப்படி கேஸ் டிஸ்பியூட் வரும்போது நானும் வேலை செஞ்சேன்னு கணக்கு காமிக்க இப்படி சில விஷயங்களை பண்ணிக்குவாரு. இப்ப இந்த வேந்தர் பதவி யாருக்கு? வேந்தரா, முதலமைச்சரா, நானா? ஏன்னா கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட்னா அதுல சிஎம்மும் அடங்குவாரு, லெஜிஸ்லேட்டிவும் அடங்கும், அமைச்சர்களும் அடங்குவாங்க, நானும் அடங்குவேங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் இன்டர்பிரேஷனை கொண்டு வராங்க. சட்டம்ங்கிறது இன்டர்பிரேஷன் தானே, அப்படி ஒரு விவரத்தை கொண்டு வராங்க. ஆளுநருங்கிற இடத்தெல்லாம் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் போட்டா கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் நான் வருவேங்கிற மாதிரி அவங்க வாதங்களை வைக்கிறாங்க. இப்ப அந்த கேஸ் தனியா இருக்கு, அதுக்கு ஒரு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இந்த நிலையில் தான் 4 மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்கன்னா இந்த கேஸ் தீர்ப்பு வரும்போது நான் மசோதாக்களை நிறைவேற்றாம இல்லை, இந்த பாருங்க மார்ச் மாசம் வந்து நான் பண்ணியிருக்கேன்னு காமிக்க
இந்த மாதிரி வேலைகளை அவ்வப்போது இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு மாநில அரசு இந்த ஆளுநர் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் எடுத்ததற்கு சார்பாக நிற்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் மாண்பை காப்பாற்றணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதற்காக பிற மாநில அரசுகளையும் அழைக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும், உச்சநீதிமன்றத்தின் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆளுநர் என்ற பெயரில் நிழல் முதலமைச்சராக இருக்க விரும்புகின்ற இந்த பாஜகவின் செயல் திட்டம் முறியடிக்கப்படணுங்கிறதுக்காக எல்லா மாநில முதலமைச்சர்களையும் கூப்பிடுறாரு. பாஜக முதலமைச்சர்களுக்கும் இது ஆபத்து தான், அதையும் உணர்ந்துதான் அவர்களையும் அழைக்கிறார். ஸோ இப்படி இந்தியா முழுவதும் திரண்டு ஒரு ரொம்ப முக்கியமான வேலை நடைபெற்று கொண்டிருப்பதால் தான் இவர்கள் அவ்வப்போது பதறி சிதறி நாங்களும் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம், அவ்வப்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு காண்பிக்கிறதுக்கு இந்த 4 மசோதாலாம் நிறைவேற்றிருக்காங்க. எப்படியாக இருந்தாலும் ஆளுநரை செய்ய வைத்தது தமிழ்நாடு வழக்கு, உச்சநீதிமன்றம் போன்ற இந்த சட்ட ரீதியான போராட்டங்களின் மூலமாக தொடர்ச்சியாக இவர்களை மசோதாக்களில் நம்ம கையெழுத்திட வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் இது ஆளுநருக்கு எதிரான போராட்டம் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகின்ற போராட்டம் என்பதையே இந்த ஆளுநருடைய ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் நம்மளை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.